ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் அச்சுறுத்தல், கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க புதிய படைபலம் இல்லை என பிரிட்டன் எச்சரிக்கை. கிரேக்கத்தில் காட்டுத்தீ, கடற்கரை பகுதிகளிலிருந்து படகுகள் மூலம் சுற்றுலா பயணிகள் மீட்பு. கிழக்கு பாதுகாப்பு விவகாரம், ரஷ்யா பசிபிக் தளபதிகளுடன் புட்டின் ஆலோசனை. கருங்கடல் பகுதியில் போர் நிறுத்தம், உலகளாவிய உணவு பாதுகாப்பு கருதி உக்ரைன் முன்மொழிவு. ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதல், ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்கள் பாதிப்பு. நேட்டோ நாட்டில் அமெரிக்கரை கொள்ள திட்டமிட்ட ரஷ்யா சதி, முறியடித்ததாக போலந்து அறிவிப்பு. புகலிடம் கோருபவர்கள் தங்குமிடம் பிரிட்டன் முழுவதும் பரவலாக்க அரசு கூடுதல் வாடகை வழங்க திட்டம். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் அச்சுறுத்தல், கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க புதிய படைபலம் இல்லை என பிரிட்டன் எச்சரிக்கை. ரஷ்யாவின் அச்சுறுத்தலிலிருந்து தனது வர்த்தக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான போதிய படைபலம் பிரிட்டனிடம் இல்லை என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பாதுகாப்பு சூழலில் கடற்படை மற்றும் ஆயுதங்களின் திறன் குறித்த கவலைகள் அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ரஷ்யா தனது கடல்சார் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் பிரிட்டனின் பாதுகாப்பு கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியமாகும். கடல்வழி வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரிட்டன் தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த சூழல் சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளதோடு பிரிட்டனின் பாதுகாப்பு பட்ஜெட் குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன. நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிரேக்கத்தில் காட்டுத்தீ, கடற்கரை பகுதிகளிலிருந்து படகுகள் மூலம் சுற்றுலா பயணிகள் மீட்பு. கிரேக்கத்தின் ஹால்கிடிகி கடற்கரை பகுதிகளுக்கு அருகில் காட்டுத்தீ தீவிரமடைந்து வருவதால் சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலம் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். தீயின் வேகம் மற்றும் புகை காரணமாக பல சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். தீயணைப்பு படையினர் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடற்படை மற்றும் தனியார் படகுகள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கோடை காலத்தின் வெப்பம் மற்றும் பலத்த காற்று காட்டுத்தீ மேலும் பரவுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் நடந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கிழக்கு பாதுகாப்பு விவகாரம், ரஷ்யா பசிபிக் தளபதிகளுடன் புட்டின் ஆலோசனை. ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது பசிபிக் பகுதி தளபதிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மாறிவரும் பாதுகாப்பு சூழல் மற்றும் ரஷ்யாவின் தற்காப்பு தயார் நிலை குறித்து தளபதிகளிடம் அவர் நேரடியாக கேட்டறிந்தார். முக்கியமான ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் ரஷ்யாவின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான அவசியம் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் ரஷ்யாவின் கடல்சார் எல்லைகளை பாதுகாப்பது முக்கிய முன்னுரிமையாக கருதப்படுகிறது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது என தளபதிகளுக்கு புட்டின் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் பாதுகாப்பு உத்திகளை பலப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த உயர்மட்ட ஆலோசனை பார்க்கப்படுகிறது. கருங்கடல் பகுதியில் போர் நிறுத்தம், உலகளாவிய உணவு பாதுகாப்பு கருதி உக்ரைன் முன்மொழிவு. உலகளவில் உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை கருத்தில் கொண்டு கருங்கடல் பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் முன்மொழிந்துள்ளது. கடல்வழி உணவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் உலக நாடுகளில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் தீவிரமடைந்துள்ளது. இந்த சூழலில் கருங்கடல் வழியாக உணவுப் பொருட்களை கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் ரஷ்யாவுடன் உடன்படிக்கை செய்து கொள்ள உக்ரைன் ஆர்வம் காட்டுகிறது. இரு தரப்புக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தம் சர்வதேச உணவு சந்தையில் நிலவும் பதற்றத்தை தணிக்கும் என்று நம்பப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுக்கு ரஷ்யா இதுவரை அதிகாரப்பூர்வமான பதிலை அளிக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் அடிப்படை தேவையை முன்னிறுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த முன்னெடுப்பு போர் சூழலில் ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதல், ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்கள் பாதிப்பு.
ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியமான இந்த பகுதியில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் பாதுகாப்பு குறித்த கவலையை உருவாக்கியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான கப்பல்கள் மற்றும் அதில் இருந்த பணியாளர்களின் நிலை குறித்த விவரங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் திரட்டி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகள் தேவை என்றும் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. எரிபொருள் விநியோகம் மற்றும் சர்வதேச சந்தையில் இந்த தாக்குதலின் தாக்கம் குறித்து பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த பிராந்தியத்தில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மேலும் அதிகரிப்பதற்கான சூழலை இந்த தாக்குதல் ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ நாட்டில் அமெரிக்கரை கொள்ள திட்டமிட்ட ரஷ்யா சதி முறியடித்ததாக போலந்து அறிவிப்பு. நேட்டோ உறுப்பு நாடான போலந்தில் அமெரிக்கர் ஒருவரை கொலை செய்ய ரஷ்யா திட்டமிட்டிருந்த அதிர்ச்சிகரமான சதித்திட்டத்தை முறியடித்துள்ளதாக போலந்து அரசு அறிவித்துள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச அளவில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சதித்திட்டத்திற்கு பின்னால் ரஷ்யாவின் உளவு அமைப்புகளின் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பிற்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டு வரும் இத்தகைய நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளன. பாதுகாப்பு படையினரின் துரித நடவடிக்கையினால் இந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களின் உயிருக்கு ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து போலந்து மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சதித்திட்டத்தின் பின்னணி குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். புகலிடம் கோருபவர்கள் தங்குமிடம் பிரிட்டன் முழுவதும் பரவலாக்க அரசு கூடுதல் வாடகை வழங்க திட்டம். பிரிட்டனில் புகலிடம் கோருபவர்களுக்கான தங்குமிடங்களை நாடு முழுவதும் சமமாக பரவலாக்கும் நோக்கில் வீடுகளுக்கு கூடுதல் வாடகை வழங்க அரசு பரிசீலித்து வருகிறது. ஒரு சில பகுதிகளில் மட்டுமே புகலிடம் கோருபவர்கள் குவிந்துள்ள நிலையில் இந்த சுமையை குறைக்கும் வகையில் புதிய உத்திகளை அரசு கையாள திட்டமிட்டுள்ளது. கூடுதல் வாடகை செலுத்துவதன் மூலம் அதிக அளவிலான வீடுகளை தங்குமிடங்களாக பெற முடியும் எனவும் அதன் மூலம் தங்குமிட நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்றும் அரசு நம்புகிறது. இந்த திட்டம் குறித்த எதிர்க்கட்சிகள் மற்றும் சில உள்ளூர் அமைப்புகள் மத்தியில் விவாதங்கள் எழுந்துள்ளதோடு இது தொடர்பாக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது. புகலிடம் கோருபவர்களின் வருகையை கையாளவும் சமூகத்தில் நிலவும் அழுத்தத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு விளக்கமளித்துள்ளது. இந்த புதிய கொள்கை மாற்றமானது வீடமைப்பு சந்தையில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த ஆய்வுகளை அரசு மேற்கொண்டு வருகிறது.